1.5 வயசு கட்சின்றீங்க, அவங்களுக்கே இவ்வளோ தெரியுது. 75 வயசு ஆண்டவங்களுக்கு எவ்வளோ தெரியணும்? எப்போ இதை தெரிஞ்சுப்பீங்க? எப்போ இதை பண்ணுவீங்க? மத்திய அரசு கை காட்டுனா அப்போ மாநில அரசுக்கு உரிமையே இல்லையா? உரிமை இல்லாததுக்கு நீ போய் எதுக்கு கடன் வாங்கிட்டு வர? அந்த கடன் வாங்கிட்டு வந்து நீ என்னதான் பண்றது? ஒரு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகளை அடிக்கோடிட்டு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வரும்போது இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, என் மேனிஃபெஸ்டோல ஒரு தீர்வு இருக்கு. குற்றச்சாட்டை சொல்லிட்டு தீர்வு சொல்லாம இருக்கிற ஒரு தலைவரே கிடையாது. இலங்கை பிரச்சனைக்கு முதலமைச்சர் வெறும் கடிதம் மட்டுமே கொடுக்கிறாரு. கடிதம் மட்டும் வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? இல்ல இன்னைக்கு இல்ல, அவர் சொல்றது அன்னைக்கு. ஓகே, இல்ல முதலமைச்சர் இப்படி பண்றாரு, விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னு அதை சொல்லணும் இல்லையா? மக்கள் பாதிக்காத உடனே இடத்தை சூஸ் பண்ணி மக்களுக்கு நல்ல ஒரு இழப்பீடு கொடுத்து வாங்கி கொடுங்கன்னு யாரை கேட்கறது? பாண்டிச்சேரி சிஎம் கேட்க முடியும், நம்ம சிஎம் தானே கேட்க முடியும். ஒரு நல்ல நடிகரை ஒரு நல்ல தலைவரா நான் நம்ப ஆரம்பிச்சது காரணம், ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு டிஸ்டன்ட் வாய்ப்பு ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு. அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நம்ம தான் இறங்கி களத்துல போராடுவோம். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். கூட விஜய் அவர்கள் இலங்கை பிரச்சனையை முன் வச்சு பேசியிருந்தார் இல்லையா? என்னன்னா, அவர் முதல்ல சொன்ன விஷயமே, அந்த இடத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன், நான் முன்னாடி வரும்பொழுது விஜய் மக்கள் நற்பணி இயக்கத்தின் மூலமா வந்தேன், இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்கேன், இரண்டினுடைய நோக்கமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அப்போ விஜய் அவர்கள் பேசின வசனத்தையும் இப்போ அவர்கள் பேசின வசனத்தையும் கம்பேர் பண்ணி பலவிதமான மீம்ஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், பலவிதமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அவர் அப்போ வந்தாரு, சினிமாவுடைய குத்துப்பாட்டு பாடினாரு, கிளாமர் சாங், சினிமாவில் வரக்கூடிய கிளாமர் சாங்கை பாடினாரு, சீமான் இப்ப பேசுறத அப்போதைய சீமானா விஜய் அவர்கள் அப்போ பேசினாருங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த இடத்துல அவர் வந்த பர்பஸ் என்னன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு, நம்ம தொப்புள்கொடி உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டு அரசாங்கங்களும் கைவிட்டுச்சு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட அவங்க எல்லா அரசாங்கங்களும் சேர்ந்து கைவிட்ட ஒரு அவல நிலை கேட்க நாதி இல்லை. அதோட நீட்சியா நம்ம மீனவர்களையும் இந்திய அரசாங்கம் கை கழுவிட்டு மற்ற எந்த இடத்துல இருந்து அடி வாங்கினாலும் அவங்க இந்திய மீனவர்கள், நம்ம ஊர்ல இருந்து அடி வாங்கின மட்டும் அவங்க தமிழக மீனவர்களும் ஒதுக்கி வச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு ஆதரவா போயிட்டு அவங்களுக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று பண்றாரு, ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று பண்றாரு. ஆனா அன்னைக்கு அவர் நடிகர். அந்த நடிகர்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்? இன்னைக்கு நீங்க அவர் தலைவர் ஆயிட்டாரு, 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, இன்னும் நீங்க எல்லாரும் ஒழுக்க நெறிப்படுத்தலையே, அரசியல்படுத்தலையும் கேட்குறீங்க. அன்னைக்கு ஒரு நடிகரே. அன்னைக்கு அவர் ஃபாலோ பண்ணி யார் வந்திருந்தாலும் பார்க்க வந்திருந்தாலும் அவங்க வெறும் ரசிகர். அன்னைக்கு அவர்கிட்ட சில எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். அதை அவர் என்னது, நான் என்ன சொன்னேன், ஒரு சமூகத்தில் ஒரு தவறான வழிகாட்டுதலை தவிர வேற எதுவுமே அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ நான் ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டா நான் பாடலாம், அதை கேட்கக்கூடாதுன்றது உங்களுடைய ப்ரொரகேட்டிவ். ஆனால் பாடக்கூடாதுன்றது என்ன? அன்னைக்கு ஒரு நடிகர் மட்டுமே. இன்னைக்குமே திமுகவின் அதிமுகவின் பல கட்சிகளோட மாநாடு மேடைகளில் நம்ம குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறத இன்னும் அரையும் குறையமா பெண்கள் டான்ஸ் ஆட வச்சு அந்த கூட்டத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் கூட்டங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு பேர் என்னவோ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியாம். அந்த மாதிரி ஒன்று பெண்களை அரை நிர்வாணமாக ஆட வைத்து அதன் மூலமாக கூட்டத்தை கூட்டிட்டு அதுக்கப்புறமா திமுக அந்த மேடைகளில் ஏறி அந்த கட்சிக்காரங்க பேசுறது இன்னைக்கு வழக்கத்தில் இருக்குது. தாவேக்கால அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. இத்தனைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு நடிகரோட கட்சி தானே. 2 மாநாட்டில் எந்த இடத்துலையும் சினிமா பாட்டு ஒழிக்கவே இல்லையே, எல்லா இடத்துலையும் கட்சியோட பாட்டு மட்டும்தானே ஒழிச்சுது. ஸோ அவர் கற்றுக்கிறார். வந்த பர்பஸ் என்னன்னா, அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, என்னால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியும்னு நின்னார். அன்னைக்கு எந்த கட்சியும் பாதிக்கும், நம்மளை குத்தும் கொடையும் பயப்படல. ஒரு நடிகரா எனக்கோட ஆதரவு இந்த மக்களுக்கு இருக்குன்னு நின்னாரு. எப்படி நம்ம காவேரி நதி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் போவாங்க, நீ முல்லை பெரியார் அணை பிரச்சனை எல்லாரும் போவாங்க. ஆனால் இந்த ஈழத்தமிழர்களோட பிரச்சனைக்கும் நம்ம மீனவர்கள் பிரச்சனைக்கு யாருமே போல. தனியா விஜய் மக்கள் இயக்கம் நடந்துச்சு. இல்ல, இப்போ என்னன்னா, இலங்கை பிரச்சனைக்கு முதலமைச்சர் வெறும் கடிதம் மட்டுமே கொடுக்கிறாரு. கடிதம் மட்டும் வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? இல்ல இன்னைக்கு இல்ல, அவர் சொல்றது அன்னைக்கு. ஓகே, இல்ல மீனவர்கள் இலங்கை பிரச்சனை தான், மிகப்பெரிய பிரச்சனை தான். அதுக்கு கண்டிப்பா இப்போ இல்லைனாலும் கண்டிப்பா அதுக்கான ஒரு முடிவு, ஒரு தீர்வு நிச்சயமா வரணும். முதலமைச்சர் இப்படி பண்றாரு, விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னு அதை சொல்லணும் இல்லையா? கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். நீங்க இன்னைக்கு தேதிக்கு மத்தியில் பாஜக ஆளுது, மாநிலத்தில் முதல்வர் திமுக ஆளுறாங்க, 2 பேரும் வேற வேற கூட்டணி. அதனால லெட்டர் மட்டும் கொடுக்குறாங்க. 2006 இருந்து நான் அதுதான் சொல்றேன், 2006 இருந்து 14 வரைக்கும் திமுக தயவில் மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்குது. அந்த காங்கிரஸை இந்திரா காந்தி அம்மையார் தான் கட்சி தார வாத்து விட்டாங்க. திமுக கூட்டணி இல்லைன்னா அங்கே ஆட்சிக்கு வந்துடும். திமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய பிரமுகர்கள் சிறை சென்றார்கள் ஊழல் குற்றச்சாட்டில். அது அண்ணன் ஆர் ராசாவாக இருக்கட்டும், அக்கா கனிமொழியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போனாங்க. அவ்வளவையும் தாண்டி அந்த கூட்டணி சஸ்டெயினாக இருந்துச்சு. கலைஞர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு ஈழப்போர் நின்று இருக்கக்கூடும், அந்த இனப்படுகொலை தடுத்து இருக்கக்கூடும். அன்னைக்கு அந்த இதை விட்ரா பண்ணியிருந்தாருனா, இல்லை டிமாண்ட் பண்ணியிருந்தாருன்னா 2004 6 7 வார் வர்றதுக்கு முன்னாடியே கச்சத்தீவை மீட்டு இருக்கக்கூடும்.
இல்லை கச்சத்தீவை மீட்கிறதுக்கு மத்திய அரசை நிர்பந்திச்சு அன்க்ளாஸ்க்கு போய், அதான் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் சீஸ்க்கு போய் இந்தியா சார்பில் ஒரு டிமாண்ட் வச்சிருக்க முடியும். இது எதையாவது செஞ்சீங்களா? திமுக இன்னைக்கு நீங்க கூட்டணி கட்சி ஆளும் கூட்டணியில இல்ல, ஓகே, ஆளும் கூட்டணியில இருந்தபோது என்ன பண்ணீங்க? தாரவாய்த்தது பண்ணல. நானும் திமுக அதான் சொல்றேன், வெறும் லெட்டர் எழுதி விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாருங்கிற ஒரு கேள்விதான். இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரியான இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்கன்னு ஒரு விமர்சனத்தை எடுத்து நம்ம முன்வைக்கும் பொழுது, இங்க இப்படி நடக்குது, நான் வந்தா இதை இப்படி நடக்க விட மாட்டேன், நான் இப்படி பண்ணுவேன், மாற்று சொல்யூஷனை கொடுக்கணும் இல்லையா? அதைத்தான் நான் கேட்கிறேன். திமுக பண்ண தப்ப நானுமே சொல்றேன். அவங்க அப்படி பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா கச்சத்தீவு போயிருக்காத, இலங்கை மக்கள் இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளா இருப்பாங்கன்னு நான் சொல்லல. ஏன்னா மக்களும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. விஜய் அவர்கள் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருப்பார், அதை சொல்லியிருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அதாவது இந்த சுற்றுப்பயணத்தை நீங்க வந்து ஜென்ரலாக 2வது சுற்றுப்பயணம்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இது முதல் சுற்றுப்பயணத்தோட 2வது டிஸ்ட்ரிக்ட் டூர். அவர் வந்து 2வது சுற்றுப்பயணம் வருவார். அந்த 2வது சுற்றுப்பயணத்தை நீங்கள் முன்கூட்டியே அறிவிக்கிறீங்கன்னு தான் நான் அதை வந்து அமைதியாக ஏற்றுக்கிட்டேன். 2வது சுற்றுப்பயணம் வந்து மேனிஃபெஸ்டோடு வருவார். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த 120 மாவட்டமாக பிரிச்சிருக்கிறாங்க தாவேக்கால. அந்த 120 மாவட்டத்துக்கும் டாஸ்க்கு கொடுத்து சர்வே எடுங்க, களத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதுதான் அங்கே வெளிப்படுது. இங்கே வந்து ஒரு மெரைன் காலேஜ் இல்லை, ரோடு இந்த லட்சத்தில் இருக்குது, ரயில்வே நெட்வொர்க் 50 வருஷமாக மாற்றப்படலை, இந்த இடத்துல இருக்க காலேஜ் யூனிவர்சிட்டிஸ்லையும் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க, மூட்டைக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க. இது எல்லாம் எங்கேருந்து வந்தது? களத்தில் தாவேக்கு அடுத்த சர்வேலேருந்து வந்திருக்கு. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறாரு. அட்ரஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகளை அடிக்கோடிட்டு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வரும்போது இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது, என் மேனிஃபெஸ்டோவில் ஒரு தீர்வு இருக்குது, அந்த தீர்வை நோக்கி தான் நான் வரப்போகிறேன். குற்றச்சாட்டை சொல்லிட்டு தீர்வு சொல்லாமல் இருக்கிற ஒரு தலைவரே கிடையாது. அந்த தீர்வு என்னைக்கு வரும்னா மேனிஃபெஸ்டோ வரும். அந்த மேனிஃபெஸ்டோ வரதுக்கு ஒரு டைம் இருக்குது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணணும், கோட் ஆஃப் கண்டக்ட் வரணும், அப்போ தான் கட்சி வந்து மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவர் சில இடங்கள் அழுத்தி சொல்லும்போது எனக்கு புரியுது, இதெல்லாம் ஒரு மேனிஃபெஸ்டோவில் இருக்குது, இதெல்லாம் தான் ஒரு தீர்வாக வாக்குறுதிகளை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் நிற்க போகிறாரு அப்படின்னு புரியுது. டு பி ப்ரிசைஸ், நீங்கள் கேட்ட இப்போ இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இமீடியட்டாக கேட்டால் என்கிட்ட சொல்யூஷன் இல்லை. தமிழகத்திற்காக பாஜக அதை செய்யணும்னு முற்பட்டாங்கன்னா வெரி வெல் வெல்கம். அதை தான் அவர் வந்து அந்த 2வது மாநாட்டில் முதல்ல கேட்டார், அந்த கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு கேட்டார். பட் நீ கொடுத்து தான் ஆகணுன்ற சொல்ல நிலைமை நம்ம இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருந்தா திமுக அதை கேட்டிருக்கலாம், பட் கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்ற ஒரு முழக்கத்தை வச்சுருக்கோம் இல்லையா? தமிழ்நாட்டில் அண்ணா வச்சார்ல, அந்த முழக்கத்தின்படி ஒரு நாள் தமிழகம் போன்ற பல மாநிலங்களில் புதிய தலைவர்கள் வந்து இந்த லஞ்ச லாவண்யத்தை பழக்கி கொள்ளாத புதியவர்கள் வரும்போது அவர்கள் ஒரு கூட்டணியாக அமைந்து அதன் மூலமாக ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட், ஒரு யூனியன் கவர்மெண்ட்ன்றது யூனியனாக ஒரு ஒன்றிய அமைச்சகமாக ஃபார்ம் ஆனால் அன்னைக்கு ஒவ்வொரு மாநிலமும் கேட்கக்கூடிய டிமாண்ட் அங்கே நிறைவேறும். அன்னைக்கு அந்த டிமாண்டை விஜய் சார் ரொம்ப கீ பொசிஷனில் இருக்கும்போது கேட்டார்னா அன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நாள் தூரத்தில் இருக்குது, அது எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நாள் கண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாளுக்காக நான் ஒர்க் பண்ணுவேன். தமிழகத்தில் நான் வென்று என்னை போன்ற ஒத்த சிந்தனை உள்ளவர்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் பிரசாந்த் கிஷோரை கன்சிடர் பண்ணுங்க, நான் நாளைக்கு சொல்லலை, டிஸ்டன்ட் ட்ரீமாக சொல்கிறேன். அது போல ஒரு விஷனோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாருன்றதான் இந்த இடத்துல என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மேபி அவர் என்னோட மெச்சூர், என்னோட டேலண்டட், இன்னும் எவ்வளோ யோசிச்சு வச்சிருக்காருன்னு தெரியல. எனக்கு எட்டிய சிறு பார்வை இது. நான் சொல்றேன், நீங்க பேசும்போது சொன்னீங்க பாஜக அரசை நோக்கி கச்சத்தீவை வந்து மீட்டு கொடுக்க அப்படின்னு ஒரு கோரிக்கை. நிஜமாவே எனக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து தேசிய நெடுஞ்சாலை பிரச்சனை ஏன் போடல, ஏன் தேசிய நெடுஞ்சாலை போடுற நீங்களே ஏன் போடலன்றத திமுகவை நோக்கி கேட்குறாங்க. தேசிய நெடுஞ்சாலை போட வேண்டியது திமுகவுடைய வேலையா? ஆமாங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து மத்தியிலேருந்து வந்து ஃபண்டு வரும், ஆனால் அதை வந்து நீங்கள் இடத்த அலோகேட் பண்ணி அந்த இடத்த பிரித்து, இப்போ நீங்கள் வந்து பரந்தூர் விமான நிலையம் கூட பார்த்தீங்கன்னா மத்தியிலேருந்து வரக்கூடிய ஸ்கீம் அவங்க தான் அதை அலாட் பண்ணுவாங்க. அது க்ரீன் ஃபீல்டாக ப்ரௌன் ஃபீல்டாக பார்த்து அதுக்கேற்ற ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஆனால் அந்த இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்த கையகப்படுத்தி அந்த இடத்த மத்திய அரசுக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது, அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒப்படைக்க வேண்டியது மாநில அரசோட கடமை. அதுபோல் NHAAன்றது வந்து ரோடு போடுறதுக்கு ஃபண்டிங் எடுத்துகிட்டு வருவான், ரோடு போட வருவான், அவன் PPP மாடலில் ப்ரைவேட் காரனே சேர்த்து போடுவான். ஆனால் அந்த இடம் ஒன்று இருக்குல்ல, அது யார்கிட்ட இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இடம் அது. இப்போ நான் வந்து இந்த பில்டிங்க்கு ஓனர், ஆனால் இந்த ரூமுக்கு நீங்கள் தான் அத்தாரிட்டினா இந்த இடத்துல இருக்க ஒரு சேர் எடுக்கணும் அவங்களை கேட்கணும். அதுபோல் அந்த ரோடுக்கு போட இடம் பிடிச்சி கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை. அப்போ அந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடத்த எடுத்து அவங்களுக்கு ப்ராப்பரான நீங்கள் ஒரு ரெமெடி, அந்த இழப்பீடு கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ரோடை கொண்டு போய் அந்த லேண்டை கொடுக்கணும். அப்போ அது PPP மாடலில் ஒர்க் ஆகும். லேண்டை சூஸ் பண்ணாமல் லேண்டு நீங்கள் எடுக்கிறதெல்லாம் விவசாய நிலமாக வச்சுக்கிட்டு அதில் போராட்டத்தை ஏற்படுத்தி அந்த போராட்டத்தை அடக்குமுறை பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் ஒரு நெடுஞ்சாலை வர்றதுக்கு மாநில அரசோட கடமை. அது யாரும் பாதிக்காத வண்ணம் ரோடை சூஸ் பண்ணி கொடுக்கணும். அதை ஒழுங்காக சூஸ் பண்ண மாட்டோம். இன்னும் எடுத்து பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சிங்கம் 2 படம் பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு சீன் வரும், அங்கே இடத்துல ஒரு ஹார்பர் வரப்போது 6 மாதம் கழிச்சு தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சீப்பாக இருக்கும்போது ஒரு 500 ஏக்கர் வாங்கி வச்சிரு,
நாளைக்கு விலை ஏறும்போது விற்றுக்கலாம். அது மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஏர்போர்ட் வரணும்னு சூஸ் பண்ணி நம்ம சுற்றி இடத்த வாங்கி வச்சுருவோம். அங்கே தான் ஏர்போர்ட் வரணும் தலைகில குதிப்போம். அந்த இடத்துல நாளைக்கு வந்து நீர்பிடிப்பு பகுதி, அந்த இடத்துல நீங்கள் சீல் பண்ணீங்கன்னா சென்னை வெள்ளம் இன்னும் அதிகமாகும், செங்கல்பட்டில் நீர்பிடிப்பு ஏறி அடிபடும்னு சொன்னால் கேட்க மாட்டோம். எனக்கு அந்த இடம் தான் வேணும், அந்த இடம் தான் வேணும்னு நம்ம விவசாயிகள் போட்டு அடிப்போம். ஏன்னா இதை சுற்றி இருக்கிற லாபி. அதை பண்ணாதீங்க, மக்கள் பாதிக்காதவொடனே இடத்த சூஸ் பண்ணி மக்களுக்கு நல்ல ஒரு இழப்பீடு கொடுத்து வாங்கி கொடுங்கன்னு யாரை கேட்கறது? பாண்டிச்சேரி சிஎம்மா கேட்க முடியும், நம்ம சிஎம் தானே கேட்க முடியும். அதுதான் கேட்குறோம். தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகளா இது சொன்னீங்க, ஏன் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் பல விஷயங்கள் போலி அப்படிங்கிற மாதிரியான பல விதமான விமர்சனங்கள் இப்போ இணையம் முழுவதுமே உலா வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது உப்பு பண்ணுற தொழிலாளர்கள்லாம் இருக்காங்களே, அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை பற்றி பேசியிருந்தாரு. அவங்களுக்காக பேசுனது நிச்சயமாவே ஓகே தான். பட் என்ன அப்படின்னா, தமிழக அரசினுடைய தரப்புல இருந்து அந்த உப்பு செய்கிற அந்த பிஸ்னஸ் பண்ணுற அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தொழிலையே வாழ்வாதாரமாக அடிப்படையாக வச்சு இயங்கக்கூடிய மக்களுக்கு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நெய்தல் உப்பு அப்படிங்கிற ஒரு திட்டமானதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு தொழிற்சாலை உருவாக்க வேண்டியது அப்படிங்கிறது மத்திய அரசு செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடிய கூட கிடையாது, செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் தமிழக அரசு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நெய்தல் உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுவும் குறிப்பாக மழைக்காலங்களில் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 3 மாதங்கள் மழைக்காலம் நடக்கும். அப்போ உப்பை வந்து காய வைக்க முடியாது. அப்போ அவங்களுடைய அந்த வேலையே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 மாதத்துக்குமே வந்து ஐ திங்க் 5000 ரூபாய் நினைக்கிறேன், எல்லா ஊழியர்களுக்கும் அதை நம்பி இருக்க அந்த தொழிலாளர்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களால முடிஞ்ச விஷயத்தை இதை பண்ணிட்டு தானே இருக்காங்க. இதையே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஒரு என்னன்னா, நான் நிஜமா ஓப்பனா சொல்றேன், என்ன விமர்சனம் எழுதுனே சொல்றேன், எழுதி கொடுத்த ஆட்கள் சரியாக எழுதலையா, அல்லது விஜய் அவர்களுக்குமே அந்த புரிதல் இல்லையாங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து திட்டங்கள் எப்படி செயல்படுன்றதுல ஒரு அடிப்படையான ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். நீங்கள் மத்திய அரசு திட்டம் சொல்லக்கூடிய எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஏர்போர்ட்டு, ரோடு, ஹைவேஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து அந்த இடங்களை சூஸ் பண்ணி கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இன்றைக்கி நம்ம வந்து லாங் சம்மர், ஒரு 7-8 மாதம் சம்மர், இந்த உப்பு தொழிற்சாலை நல்லா செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இந்த நெய்தல் உப்புன்றது என்ன மார்க்கெட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் என்ன ப்ராசஸிங் பண்ணியிருக்கீங்க? வெறும் கடற்கரை இருக்கும்போது நீங்கள் அந்த உப்பளங்களுக்குள்ளே தண்ணியை கொண்டு வந்து அதை ட்ரை பண்ணி உப்பை எடுக்கிறது மட்டும் கிடையாது, அதற்கான வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது. உலகத்தில் கடற்கரை வச்சு, கடற்கரையில் வெயிலும் வச்சு இருக்கக்கூடிய டிராபிக்கல் கண்ட்ரிஸ் எவ்வளோ பேர் இருக்கா, அதில் உப்பை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் எவ்வளோ பேர் இருக்கா, அந்த உப்பு பேஸ்டு ஒரு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ நாட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஜாகிரபிக்கலாக சில நாட்டுகளுக்கு மட்டும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான வரம். அப்போது அதை யூஸ் பண்ணி, உப்பு இல்லாத சாப்பாடு எந்த ஊரில் இருக்குது? எந்த ஊர்லேயும் இல்லை. அப்போது நீங்கள் ஒரு இடத்துல ஒரு தண்ணி பாட்டில் வந்து அம்மா தண்ணீர்னு ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க, அந்த கான்செப்ட் வேறு. அதே போல் ஒரு லோக்கலைஸ்டு ஒரு சால்ட் பேக்கெட் கொண்டு வரல என்ன பிரயோஜனம்? இங்கே ஸ்கோப் என்னென்னா, குளோபல் ஸ்கோப் இருக்குது. குளோபலாக எடுத்துகிட்டு போய் இதை சேர்க்கறதுக்கான வழி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி காற்றுல கடலம்மா கொடுக்குற உப்பு, அந்த உப்பை நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல, அந்த டைவர்ட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ட்ரை பண்ணுறீங்க, உடையறதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறீங்க. இதற்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தா, எவ்வளோ ப்ராசஸ் பண்ணால் இது எப்போ எக்ஸ்போர்ட்டாக மாறும்? எப்போ தமிழக உப்பு உலகம் பூரா போய் சோத்தில் கலக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை செய்யறதுக்கு மத்திய அரசு வரணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம கடற்கரையில் நம்மளால் பண்ண முடியும். இதே போல தான் அந்த நாகப்பட்டினத்தில் இந்த மீன் தொழிற்சாலையும். தமிழகத்தில் மீன் வளர்ப்புக்கு, மீன் எக்ஸ்போர்ட்டில் 2வது இடத்துல இருக்கக்கூடியது நாகப்பட்டினம். ஆனால் மீன் வளர்ப்புன்றது வெறுமனே நம்ம வாங்கி இங்கே சாப்பிட்ற கதை இல்லை, அதை தாண்டின ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது. உலகத்தில் இதே போல் கடற்கரை இல்லாமல் கான்டினென்டலாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, சுற்றி நிலப்பகுதி சூழ்ந்த நாடு, அவங்களுக்கெல்லாம் மீன்ன்றது ஒரு கொண்டாட்டம். அந்த நாட்டில் எத்தனை நாட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு புரிந்துணர்வு போட்டிருக்கீங்க, எவ்வளோ வேர் ஹவுசிங். மீன்பிடி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். கடலுக்குள்ளே போய் 1 வாரம் 10 நாள் தங்கியிருந்து பிடிச்சிட்டு வரக்கூடிய மீனவர்கள் அந்த ஸ்டீமர்ஸ் தான் அதிகம். அதையே அவங்க ஃப்ரீஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கிறீங்க, அதுக்கு என்ன வேர் ஹவுசிங், ஐசிடி வேர் ஹவுசிங் எத்தனை வச்சுருக்கீங்க? ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஒரு கிலோ மீன் வருது, ஒரு 200 250 ரூபானா, அந்த மீனை அப்படியே விற்றீங்கன்னா 250 ரூபா தான். அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி டிண்டா, இந்த டூனா டின்லாம் இந்தியாவில் வருது பாருங்க, நம்ம ஊர்லேயும் இருக்குது, அது பேர் சவள மீனவை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எங்கே ஜப்பான்லேருந்து சவுத் கொரியாலேருந்து டூனா ஃபிஷ்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த போல் இங்கே ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டாவது வெளிநாட்டுக்கு போச்சுன்னா வருமானம் எவ்வளோ, அந்நிய செலவானி எவ்வளோ. இது போல் நம்மக்கிட்ட இருக்கிற இயற்கை வளங்களை சின்னதாக ஒரு ப்ராசஸிங் யூனிட், சின்னதாக ஒரு வேர் ஹவுசிங் யூனிட் போட்டிங்கன்னா அதோட வருமானம் டபுள். அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்நிய செலவு உட்பட வருமானம் ஜாஸ்தி. இதுக்கும் நான் மத்திய அரசை கேட்பேன். இதையும் நான் மத்திய அரசை பார்ப்பேன்னா, நீங்கள் எதுக்கு போயிட்டு 11 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிட்டு வரீங்க? ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன். எனக்கு அடிப்படையில் அதில் ஒரு கேள்வி இருக்குது. 11 லட்சம் கோடி வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் எதுக்கு 9 லட்சம் கோடி கடன்? அந்த கடனை அடைச்சி போட்டு 1.5 லட்சம் கோடி வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமே. கடனும் இருக்குது, இதுவும் இருக்குதுன்னா என்ன லாஜிக்கு? அப்போ 11 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களா? எங்கே பண்ணியிருக்கீங்க? யாருக்குமே பண்ணலை. திருவாரூரில் இருந்த ஒரு ஒர்க் ஹவுஸ் வந்து அங்கேருந்து ஒரு
ஸ்டேஷன் மாறி இருக்கு, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் போயிருக்கு. ஆனால் அந்த இடம் அப்படியே தான் இருக்கு. அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம். இந்த பக்கம் நாகப்பட்டினத்தில் மீன் வளத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், நாகப்பட்டினம் சார்ந்த இடத்துல எத்தனை வந்து நீங்கள் வந்து போட் கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை அந்த இன்ஜின் சர்வீஸோ பண்ணி வச்சிருக்கிறீங்க. அது இதே இப்போ நீங்கள் கேட்ட உப்பளம் இல்லை வந்து ஃபிஷ் ப்ராசஸிங் அண்ட் வேர் ஹவுசிங், இது போல் ஒரு 2 மாவட்டத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த கடல் சார்ந்து இவ்வளோ வணிக வாழ்க்கை இருக்குது. இதை செஞ்சால் இவ்வளோ பேர் வளமடைவான், நாட்டுக்கு இவ்வளோ ஒரு வரி வரும், அந்நிய செலவணி வரும், இவ்வளோ வாய்ப்பு இருக்கும்போது 1.5 வயசு கட்சின்றீங்க. அவங்களுக்கே இவ்வளோ தெரியுது. 75 வயசு ஆண்டவங்களுக்கு எவ்வளோ தெரியணும். எப்போ இதை தெரிஞ்சுப்பீங்க, எப்போ இதை பண்ணுவீங்க, இல்லை ஏன் பண்ண மாட்டீங்க? இந்த கேள்வி ஒன்று வருது இல்லைங்களா? திரும்ப இதுக்கு மத்திய அரசு கை காட்டுனா அப்போ மாநில அரசுக்கு உரிமையே இல்லையா? உரிமை இல்லாததுக்கு நீ இப்போ எதுக்கு கடன் வாங்கிட்டு வர? அந்த கடன் வாங்கிட்டு வந்து நீ என்னதான் பண்ணுறது ஒரு கேள்வி ஒரு சாமானியனா எனக்கு எழுது. அந்த கேள்வி தான் அவரும் கேட்குறாரு. இந்த இடத்துல இவ்வளோ வளங்கள் இருக்கு. இதே உப்பை நீங்கள் மகாராஷ்டிராலேயோ இல்லை தாண்டி போய் டெல்லியிலோ செய்ய முடியாது. மழை இருக்கணும், வெயில் இருக்கணும், கடல் இருக்கணும், அதுக்கு வேலை செய்ய ஆள் இருக்கணும், எல்லாம் இருக்குது. நம்ம உப்பு எத்தனை நாட்டுக்கு போச்சு? அந்த கேள்வி தான் அவர் கேட்குறாரு. அதுக்கும் நீங்கள் கையை காட்டாதீங்க, பதில் சொல்லுங்கள். இல்லை முடியலாம் தள்ளி உட்காருங்க. அவர் அதுக்கு ஏதோ திட்டம் வச்சிருக்காருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மேனிஃபெஸ்டோவில் ஏதோ வரப்போகுது. அப்போ அதுக்கான உப்பளத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ அப்படி பார்க்க போனால் தாவேகா திமுக விமர்சனம் அப்படின்னு வைக்கிறப்போ திமுக பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு தான் வந்து கை காட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுல. இதை சுற்றியே பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, அவர் வந்து டிஎம்கேவை வந்து எதிர்க்கிறாருங்க, தைரியமாக எதிர்க்கிறாரு. பாஜகவை இன்னும் தைரியமா எதிர்க்கிறாரு. ஆர்எஸ்எஸ் மட்டும் அப்படியே வாரி அணைச்சுக்கிறார் ஒரு சைட்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. நிஜமா இருக்கு. இது என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது, நிஜமாவே இருக்கு இந்த ஒப்பீனியன். ஆர்எஸ்எஸ் வந்து ஏத்துக்கிறாரு, அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து மறைமுகமா செயல்படுறாருங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. நிஜமா ஒரு வேலை செயல்படுறாரு? எனக்கு ரொம்ப சிரிப்பா இருதுங்க. என்னன்னா உங்க கேள்விக்கே நான் வரேன். ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கும்போது என்னைக்காவது திமுக எதிர்க்கிற விஜய் சார் திகாவை எதிர்த்து பார்த்துருக்கீங்களா? இது ஏன் திகாவை எதிர்க்கல? ஐயா வீரமணி அவர்கள் பல விஷயங்கள்ல வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடு தான் எடுப்பார், திமுகவோட சப்போர்ட்டர் தான் அவர். ஏன் திகாவை எதிர்க்கல? ஏன்னா அதே தான் ஆர்எஸ்எஸும். ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு தாய் அமைப்பு, அவங்க அரசியல் அமைப்பு கிடையாது. அவங்க சமுதாய மாற்றத்துக்காக வேலை செய்கிறோம்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து ஜனசங்கம் வந்து ஜனதா பார்ட்டி வந்து பாரதிய ஜனசங்கம் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியை இன்னைக்கு மாறி இன்னைக்கு அது மத்தியில் உட்காந்துருக்கு. தாவேக்கான்ற ஒரு அரசியல் கட்சி திமுகன்ற ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கலாம், பாஜகன்ற ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கலாம். திகாவை ஏன் எதிர்க்கணும், இல்லைனா வந்து ஆர்எஸ்எஸ் ஏன் எதிர்க்கணும்? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவர் எதிர்க்காமையும் இல்லை, அணைச்சிக்கவும் இல்லை. ரெண்டாவது, அவர் நினைச்சாலும் அணைச்சிக்க முடியாது. ஏன்னா அவரை வந்து அவங்க சொல்றதே வந்து ஜோசப் விஜய்னு. என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டு ஆர்எஸ்எஸ்குள்ள வந்து நீங்க ஹிந்துவா இருந்தால் தான் நீங்க அஃபிலியேஷன் எடுத்துக்க முடியும். அவங்க மற்ற மதத்துக்காரங்களை சேர்த்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பகவத்கீதை வாங்கிட்டாரு. சரிங்க, அடுத்த வாட்டி திருவாசகம் வாங்கி சொல்லலாம். பகவத்கீதைன்றது கொடுத்தவரோட மனசை நாங்கள் பார்க்குறேன். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். விஜய் சார் வந்து எனக்கு பகவத்கீதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலை, அதை கொடுத்தவரும் ஒரு பகவத்கீதையை கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல நான் பகவத்கீதை எதிர்க்கன்னு சொல்லலை. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா அது நல்லா இருக்காது, நான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி ஆகிடும். கிருஷ்ணரும் நம்ம ஆளு தான். நீங்கள் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்ட பார்க்குறீங்க, அவர் அதில் இருக்கிற கிருஷ்ணரை பார்த்துருக்காரு. நீங்கள் எந்த ஒரு மத புத்தகம் எடுத்தாலும் அதில் ஒரு டீவியன்ட் இருக்கும். நீங்கள் குரான் எடுத்தாலும் பைபிள் எடுத்தாலும் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ன்றாங்க, நியூ டெஸ்ட்மெண்ட். கிருஷ்ணர் நம்மால்னா தமிழ் என்னோட புரியுது, அதனால தான் தமிழ் தேசியம்னு சொன்னேன். அவர் நீங்கள் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா அவர் தமிழுக்குள்ளே வந்துடுவார். அதை தான் வந்து சீமானன் வந்து மாயோன்னு சொல்கிறாரு. அதுக்கு வேறு சில வரலாற்று ஆய்வாளர்களும் சில சொல்கிறாங்க. ஐயா ஒரிசா போல மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். அது தமிழகத்தில் நடந்த போர், அவர் வந்து மதுரைக்காரர், அதுதான் மதுரான்னு சொல்லிட்டாங்கலாம் சொல்கிறாங்க. அது உண்மை நிலை தெரியல, இருந்தாலும் அப்படியும் ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அவர் வந்து நமக்கு உரித்தானவர்னு அந்த பார்வையில் தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது திரும்ப சொல்கிறேன், அது கொடுத்தவரோட மனசு, அதை அவர் ஏற்றுக்கிறாருன்றது மட்டும் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்த வாட்டி தேவாரமும் திருவாசமும் கொடுத்தா அதையும் அவர் வாங்கிக்குவார். அவர் அதை வந்து வேணான்னு சொல்ல போகிறதில்ல. இங்கே இந்த பாயிண்ட் என்னென்னா, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்க வேண்டிய முகாந்திரம் இல்லை, அவங்க ஒரு அரசியல் கட்சி இல்லை. வாரி அணைச்சிக்கிறான்ற கேள்விக்கு எனக்கு முகாந்திரமே தெரியல. ஏன்னா அவர் எந்த பாஜகவை எதிர்க்கும் போது பாஜகவின் பின்னணியில் அந்த பாஜகவை வளர்க்கக்கூடிய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து எந்த இடத்துலையும் அணைக்க போகிற வாய்ப்பு இல்லை. மேபி அது திமுக செட் பண்ணுற ஒரு நரேஷனாக இருக்கும். இது வந்து நீங்கள் ரொம்ப, நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நீங்கள் திமுக கேள்வி கேட்டிங்கன்னா சங்கின்னு சொல்லுவாங்க, பிஜேபி கேள்விப்பட்டீங்கன்னா ஊபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. தாவேகா கேள்வி கேட்டாலும் அப்படிதான், தாவேகா கேள்வி கேட்டால் வேறு சொல்லுவாங்க. அதனால் அது வேண்டாம். நான் அந்த விமர்சனத்துக்குள்ளேயே நான் போக போகிறது இல்லை. பட் இது அது மாதிரியான ஒரு நரேஷன் பில்டிங் இதெல்லாம் தமிழ்நாட்டில் செல்லாதுங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு தலைவர் ஆதரிக்கிறாருன்னா அவரே வந்து எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருப்பார். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பலவீனமான ஒரு சக்தி இங்கே. அவங்க நார்த் இந்தியாவில் இருக்கிற பலம்லாம் ஏன் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸுமே வந்து ரொம்ப இணக்கமாக இருக்காங்கனாலாம் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். விஜய் சாருக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த அளவுக்கு லேமாலாம் வந்து விமர்சனம் வைக்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறேன்.
இது வந்து ஒரு விதமான விமர்சனம், அரசியல் விமர்சனம் அப்படின்னே பார்க்கலாம். இது வந்து மக்கள் மத்தியிலயும், இணையத்திலயும் உலா வந்த ஒரு கேள்விக்கு உங்கள்ட்ட வந்து தெரிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பேசினேன். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. தொடர்ந்து ஆணவ படுகொலைய பத்தி விஜய் அவர்கள் பேசல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. நெல்லை போனாருன்னா, அங்கேயாவது அத பத்தி பேசுவாரா? இல்லை, நான் உங்களுக்கு பதில் இதுக்கு சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். ஆக்சுவலி ஆணவ படுகொலைன்றது வந்து 2 ஜாதிகளுடைய பிரச்சனை கிடையாது. அந்த ஜாதியம் ஊறி போய் வெறி பிடிச்ச 2 மனிதர்களுடைய பிரச்சனை. முதல்ல அதுக்கு தேவை என்னன்னா ஒரு சட்டம். இந்த ஜாதி ஆணவம்ன்றது கொலையில மட்டும் இல்லை, ஜாதி ஆணவம்ன்ற ஒரு விஷயம் வெளிப்பட்டாலே சமூகத்துக்குள்ள வரக்கூடாத ஒரு நியூசன்ஸாக அதை நம்ம பிராண்ட் பண்ணி ஆகணும். அது வந்தால் அதுக்கு தண்டனை இருக்குன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அதை நோக்கி தாவேக்கா செயல்படுறாங்க. இது வரைக்கும் யாருமே எடுக்காத ஒரு முன்னெடுப்பு. அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் சூட் ஃபைல் பண்ணி ஜாதி ஆணவ தடுப்பு கொலைக்கு தாவேக்கா அதை முன்னெடுத்திருக்காங்க. இதுதான் ஆரோக்கியமான அரசியலை நான் பார்க்குறேன். இன்னைக்கு நெல்லையில போய் நின்றுக்கிட்டு ஜாதி ஆணவ தடுப்பு கொலைன்னு ஒன்று நீங்கள் பேசணும்னு ட்ரை பண்ணாலே திரும்ப அது தப்பாக தான் போகும். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய 10 பேரையும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஊடக திமிர் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். திமிரு பிடிச்ச இல்லை தப்பான ஒரு ஊடகவியலாளர்கிட்ட அதை போய் தமிழ் பட்ட என்னப்பா நீ அப்படின்னு பேசுகிறான்னு கேட்கலாம். 100 ஊடகவியலாளர் இருக்கிற இடத்துல அந்த வார்த்தையை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பாக போகும். ஏன்னா அதில் 98 பேருக்கு அந்த திமிர் இல்லை. அவங்க கெட்ட ஊடகவியலாளர்கள் இல்லை, அவங்க ஊடக வாயில நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அவங்களே நீங்கள் சேர்த்து அந்த வார்த்தையை சொல்கிறத விட ஒரு கொடுமையான ஒரு கார்னரிங் கன்விக்ஷன் பாயிண்ட் வேறு எதுவுமே இல்லை. அந்த தாவேக்கா அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் எந்த ஜாதி எடுத்தாலும் அந்த ஜாதியில் திமிரு பிடிச்ச ஆணவம் பிடிச்ச அருவருக்கத்தக்க 2% ஆள் இருந்துக்கிட்டு தான் இருக்கான். அவனை கண்டறிஞ்சு தூக்கி உள்ளே போடணும். அவன் இந்த சமூகத்துக்குள்ளே ஃப்ரீயாக உலா விடக்கூடாது, அதுக்கு சட்டம் வரணும். ஆனால் நம்ம வேண்டான்னா கூட நம்ம எல்லாரும் ஒரு ஜாதியில் பிறந்துட்டோங்க. எனக்கு ஜாதி வேண்டாம், ஆனால் நான் பிறக்கும்போது ஏதோ ஒரு ஜாதியில் பிறந்துட்டேன். அது என் வேண்டா வெறுப்பாங்கனாலும் அது என் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஒட்டிட்டு தொத்திக்கிட்டு தான் வருது. அதை மாற்றுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். அந்த ஒரு காரணத்தால் நீங்கள் அவர் வந்து ஒன்று சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கருப்பாக இருக்கிறவங்களாம் கெட்டவன் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் அஃபெண்ட் ஆவேன். நான் கெட்டவன் இல்லை, கருப்பாக இருக்க ஒருத்தன் கெட்டது பண்ணிட்டான்னு சொல்கிறது வேறு. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் ஒருத்தரை ஒரு குற்றவாளியை டார்கெட் பண்ண வேண்டிய இடம் வேறு. அந்த இடத்தையே போய் ப்ளேம் பண்ணுறது தப்பு. அதை அவர் செய்யக்கூடாது, செய்ய மாட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் அதுக்கான தீர்வு வேறு. அதை நோக்கி தாவேக்கா பயணிக்குது. நாளைக்கு அரியணை ஏறும்போது அது முதல் கையெழுத்தாகவே இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ வந்து இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பேசாத சொல்லாத விஷயங்கள் எல்லாமே அந்த எல்லா விஷயத்துக்குமே அவருடைய மேனிஃபெஸ்டோல இடம் இருக்கு அப்படின்னு நம்பலாமா? நம்ம மாற்றத்துக்கு உட்படுத்தி மாற்றம் வர வேண்டிய எல்லாத்துக்குமே அவர் கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். எனக்கு நான் ஒரு மாற்றம்னு ஒருத்தரை, ஒரு நல்ல நடிகரை, ஒரு நல்ல தலைவராக நான் நம்ப ஆரம்பிச்சது காரணம் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு டிஸ்டன்ட் வாய்ப்பு ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நம்ம தான் இறங்கி களத்தில் போராடுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பை நான் அவரை தான் பார்க்குறேன்னு சொல்லுவேன். உங்களோட சேர்ந்து நானும் அதை நம்புகிறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.